நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. இது வந்து பார்ட் 2ங்க. பார்ட் 1 வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. பார்க்காதவங்க அத பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் அந்த வீடியோ வந்து புரியும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த வீடியோல பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம ஆதி வந்து சொல்லிட்டாங்க. அழகர் வந்து நான் பிரிஞ்சு போறேன். இதெல்லாம் சரியா வராது. எலெக்ஷன்ல தோத்தாலும் சரி, ஜெயிச்சாலும் சரி, நான் வந்து இந்த வீட்ட விட்டு போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அங்கிட்டு பார்த்தா அந்த பாட்டி வந்து அழகருக்கு வந்து வேற ஒரு பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம ஆண்டாள பிடிச்சு எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, "ஏன்டி இப்படி புரியாம பேசிக்கிட்டு இருக்க? அவங்க அப்பா என்ன செஞ்சாருன்னு நீ பார்த்துட்டு அதுக்கடுத்து எதனாலும் யோசிச்சிருக்கணும். இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னா உன் வாழ்க்கை அவ்வளோதாண்டி பார்த்துக்கோ" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க, "விடு, இவளுக்கு வந்து உன்னை மாதிரியோ என்னை மாதிரியோ ஒரு புருஷன் அமைஞ்சிருந்தா இவளுக்கு அறிவு வந்திருக்கும். தங்கமான பையன் அழகர் அமைஞ்சிருக்கான், அவனை வச்சு வாழ வைக்கல, இவெல்லாம் என்னதை சாதிக்க போகிறாளோ" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாட்டி வந்து போயிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து பாரதி வந்து ரொம்ப நேரமாக வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. "இங்கே பாரு ஆண்டாளி, நீ செய்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு, நல்லா யோசிச்சுப்பார். உங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு வந்து சாணி அடித்தார், சரியா? பதிலுக்கு தான் இவங்க அடித்தாங்க. 2 பேர் விளாண்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஏன் சுற்றி இருந்தவங்க பார்த்தே வந்து அதை காமெடி நினச்சி என்ஜாய் பண்ணி தான் போனாங்க. ஆனால் அதுக்காக வந்து நீ வந்து அவர் மேலே வந்து இப்படி கேஸ் கொடுத்தெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. உங்கள் அப்பா என்ன சொன்னார் நீ வந்து கேட்கக்கூட மாட்டேக்க, நாங்கள் சொன்னால் வந்து அதை நம்பக்கூட மாட்டேக்க. அந்த அளவுக்கு வந்து உனக்கு வந்து முன்கோவம் இருக்குது. உன்னோட முன்கோவம் தான் உன்னை வந்து கெடுக்க போகுது. முன்கோவம் தான் ஒரு காட்டாறு மாதிரி, அது நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது, எல்லாத்தையுமே அடிச்சுட்டு போயிடும், பார்த்துக்கோ. கோவம் வந்து வர வேண்டியதான், அது வர வேண்டிய நேரத்தில் தான் வரணும். எல்லா இடத்துலையுமே நீ கோவப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் அழகர் மாதிரி ஒரு பையன் வந்து யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. இவ்வளோ நீ அசிங்கப்பட்டும் அவமானப்பட்டும் உன் கூட வந்து அவர் சேர்ந்து வாழ்கிறாருனா எதுக்காக? உன்னை வந்து தப்பாக தூக்கிட்டு போன ஒரே காரணத்துக்காக தான் அவர் வந்து சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. சொல்கிறத மட்டும் கேளு, அவர் வந்து லைஃப்பில் விட்டுறாதடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மேலே உன்னோட இஷ்டம், நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாரதி வந்து போயிடுறாங்க. அதுக்கடுத்து ஆண்டாளுக்கு வந்து கொஞ்சம் மனசு மாறுது. நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுருக்கக்கூடாது, என்ன இருந்தாலும் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஆண்டாள் வந்து வராங்க. நான் வந்து அழகர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மைண்டு மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா அழகர் டக்குன்னு உள்ளே வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே கண்ணாடியெல்லாம் உடஞ்சி போய் அவர் அடித்து மூஞ்சியெல்லாம் ரத்தமாக்கி வராங்க. "என்னாச்சு பேராண்டி, என்னாச்சு?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அந்த இன்ஸ்பெக்டருக்கு பொண்டாடியோட சண்டை போல் அங்கே இருந்த கோவத்தெல்லாம் என் மேலே காட்டிட்டார் பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. "பேராண்டி என்னாச்சு? இப்படிலாம் ரத்தம் வருதே, உட்காரு பேராண்டி" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஆண்டாள் நல்லவங்க மாதிரி, "வாங்க வாங்க உட்காருங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடுறாங்க. "இங்கே பாரு, நீ என்னை தொடாத" அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. "சரிங்க, இங்கே வாங்க, இங்கே உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதி வந்து பிடிக்காங்க. "சிஸ்டர், நீங்கள் தொடுங்க, உங்களுக்கு உரிமை இருக்குது. இனிமேல் இவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, சரியா? நான் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தா பின்னாடி ஆண்டாள் வராங்க. கையில் வந்து ஒரு துணி ஒத்தனை வைக்கிறதுக்காக துணி எல்லாமே கொண்டு வராங்க. "இங்கே பாரு, என்னை தொடாத, என் கூட பேசாத, இங்கே வராத" அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் சொல்கிறாங்க. "டேய், என்னடா ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "யார் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கா? நீ எவ்வளோ தப்பு பண்ண, எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு இத்தனை நாளாக அவங்க கூட இருந்தேன். ஆனால் நீ இன்றைக்கி என்னடானா என்ன ஏதுன்னு கேட்காம என்னை போலீஸ்கிட்ட மாட்டி விட்ருக்க. இதெல்லாம் சரியாக வராது. நானும் வந்து என்னைக்கா ஒரு நாள் வந்து நீ திருந்திடுவேன், நல்லா அவங்க கூட சேர்ந்து வாழலாம்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் நீ வந்து திருந்துற மாதிரி இல்லை. நீ தானே சொன்ன இந்த எலெக்ஷனில் வந்து நான் தோத்துட்டா இந்த வீட்டை விட்டு போயிடணும்னு சொன்னேன்ல. நான் எலெக்ஷனில் மட்டும் தோப்பேன்னு மட்டும் நினைக்காத. நான் எலெக்ஷனில் தோக்கவே மாட்டேன். கண்டிப்பாக ஜெயிக்க தான் போகிறேன். ஆனால் ஜெயிச்சாலும் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்டி. நான் ஜெயிச்ச கையோடு வந்து இந்த இடத்த விட்டு நான் கிளம்பி போயிடுறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அழகர் வந்து போயிடுறாங்க. அடுத்து வந்து பாரதி வந்து வராங்க. பாரதிகிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. "அவன் ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கான்டி. என்னமோ அவன் ஜெயிச்சிருவானா, ஜெயிச்சுட்டு இந்த இடத்த விட்டே போயிடுவேன்னு சொல்லிகிட்டு இருக்கான்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "ஏய், நீ வந்து அழகர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அவர் ஏன் எலெக்ஷனில் நிற்காருன்னு தெரியுமா? அவருக்காகவோ உங்கள் அப்பாவை பழி வாங்குறதுக்காகவோ இல்லை, உனக்காக தான் நிற்காரு. ஏன் உங்கள் அப்பா விட்டு கொடுத்து போக வேண்டியதானே? இத்தனை வருஷமாக பிரசிடெண்ட்டாக இருந்துட்டார். மருமகன் தானே, இருந்துட்டு போட்டுன்னு அவர் வாபஸ் வாங்க வேண்டியதானே? அவர் மேலே மட்டும் நீ உனக்கு பாசம் இருக்குது, ஆனால் எதிர்த்து நிற்கிற உன் புருஷன் மேலே மட்டும் நீ கோவப்படுவியா? இது எந்த விதத்தில் நியாயம்?" அது மட்டும் இல்லாமல் அழகர் வந்து எலெக்ஷனில் நிற்கிறது காரணமே நம்ம தான். அவங்க வீட்லேயும் அவரை மதிக்கலை, இங்கேயும் உங்கள் அப்பாவும் அவரை மதிக்கலை, யாருமே மதிக்கலை. அவர் ஒரு போஸ்டிங்கில் இருந்தால் தான் அவரை மதிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உன்னை தான் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. வெறும் பையில தான் நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் நிற்கிறதுக்கு மெயினான ரீசனே ஒரு ஊர் பிரசிடெண்ட்டோட பொண்டாட்டி சொல்கிறது எவ்வளோ கௌரவமாக இருக்குது, அதுக்காக தான் நின்றுட்டு இருக்காரு, சரியா? நீ சொல்லி அவரை ஒழுங்காக புரிஞ்சு வாழப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாரதி வந்து போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா அழகர் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம இவங்க கூப்பிட்றாங்க, பாட்டி வந்து கூப்பிட்றாங்க. "பேராண்டி வந்து சாப்பிடு பேராண்டி" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "நான் என்னைக்கு பாட்டி வீட்டில் சாப்பிட்ருக்கேன், நான் போய் வெளியிலே சாப்பிட்டுக்கிறேன், இருக்கட்டும் நீ சாப்பிடு பாட்டி" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏய் பேராண்டி, எதுக்கு நீ இப்போ ஃபீல் பண்ணுற? அவன் காசில் ஒன்றும் சமைக்கலை, நான் என்னோடய காசை போட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சிருக்கேன், உட்காந்து சாப்பிடு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஓகே பாட்டி, உன்னோட சமையல், உன்னோட காசு, அப்படின்னா நான் சாப்பிட்றேன், வேறு யார் காசையும் நான் இங்கே சாப்பிட மாட்டேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து, "பேராண்டி, என்ன பேராண்டி ரொம்ப கவலையாக இருக்க?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "இல்லை பாட்டி, நான் என்ன இருந்தாலும் வந்து இந்த எலெக்ஷன் தோத்தாலும் ஜெயிச்சாலும் நான் அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "எதுக்கு பேராண்டி, என்னாச்சு?" அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்காங்க.
உடனே அதுக்கு சொல்கிறாங்க, இல்லை பாட்டி இதெல்லாம் சரியாக வராது, எனக்கு சரியாக வர்ற மாதிரி தெரியல, நான் கிளம்பிடுறேன், எனக்கு இது ஒன்றும் ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி பேராண்டி, நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு வந்து இந்த பாட்டி வந்து ஒரு சூப்பரான ஒரு பொண்ணை பார்த்து கொடுங்க சரியா, நீ பொண்ணு எப்படி வேணும் என்ன இருக்குன்னு மட்டும் சொல்லி நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க, பாட்டி அதை எப்படி ஆண்டாளை விட்டுட்டு வேறு ஒரு பொண்ணை பார்த்து நம்ம அழகர் கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் நல்லதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவள் தான் இவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டால, அவள் தான் எப்படினாலும் எலெக்ஷனில் தோற்றுருவான், வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவோன்னு சொல்லிட்டா, அவருக்கு தம்பி வேறு நல்லவனாக இருக்கான் என் பேராண்டி, அதனால் வந்து அவனுக்கு ஒரு சூப்பர் பொண்ணை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா ஆண்டாளுக்கு வந்து பயங்கரமான கோவம், எவ்வளோ தைரியம் இருந்தால் பாட்டி வந்து என்னை விட்டுட்டு வேறு ஒரு பொண்ணை பார்க்குறேன்னு சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே அழகர் வந்து சொல்கிறாரு, பாட்டி நீங்கள் ஒன்றும் யார் சொன்னாலும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஒரு நல்ல பொண்ணை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை பாருங்கள், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.